வெல்கம் டு ஸ்கில் ஜோன் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப் SEO பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. SEOனா எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதே மாதிரி SEO பிகினர்ஸாக இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உலகத்துலேயே அதிகமாக சர்ச் பண்ணுற ரெண்டாவது பெரிய பிளாட்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு அப்புறம் யூடியூப் தான். சம்டைம்ஸ் கூகுளில் வராத கண்டென்ட் கூட பார்த்தீங்கன்னா யூடியூப் ரிசல்ட்ஸில் வரும். நம்ம சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளாகாக இல்லாமல் அது ஒரு யூடியூப் சர்ச் ரிசல்ட்டாக தான் வரும். அது மாதிரி பட்சத்தில் நம்ம யூடியூப் வீடியோவுக்கு SEO மூலமாக எப்படி டிராஃபிக் கொண்டு வந்து அதை ரேங்க் பண்ணி வீடியோவை அதிக வியூஸ் போக வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ், அது மூலமா நம்ம வீடியோவுக்கு வந்து டிராஃபிக் வரும். எது மூலமானு பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ். சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ்னால் மக்கள் என்ன தேடுறாங்களோ தேடும்போது நம்ம வீடியோ வந்து டாப்பில் வரும், இல்லை ஃபஸ்ட் பேஜில் வரும். ஸோ அது மூலயமா வர டிராஃபிக் தான் வந்து SEO டிராஃபிக்குங்களாம். ஸோ ஓல்டு டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் வந்து வாட்ச் டைமும் வியூஸும் அதிகமான வீடியோ மட்டும்தான் டாப்பில் கொண்டு போய்க்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லா வீடியோவும் நம்ம ஈஸியாக டாப்பில் ரேங்க் பண்ணலாம். அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கீவேர்ட்ஸ் போட்டு மக்கள் தேடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இரலவெண்ட்டான வீடியோ கூட சம்டைம்ஸ் வரும், அந்த வீடியோவுக்கு வாட்ச் டைம் அதிகமாக இருக்கனால. ஆனால் இப்போ அது மாதிரி இல்லை, யூடியூபே வந்து SEO பேசிஸில் ஆப்டிமைஸ் பண்ணி அவங்கள்ட்ட கண்டென்ட்டை போய் கரெக்டாக டெலிவர் பண்ணிடுது. SEO ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செவரல் ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஸோ முக்கியமான ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே யூடியூப் கீவேர்ட்ஸு, அப்புறம் ஆடியன்ஸ் அட்டென்ஷனு, அப்புறம் யூடியூப் வீடியோ ஆப்டிமைசேஷன். கீவேர்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸாகவும் ஹை சர்ச் வால்யூமாகவும் இருக்கும். ஏன் லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஹை காம்படிஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹை காம்படிஷன் கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதில் நிறைய வீடியோஸ் வந்து அந்த கேட்டகரியில் வந்து ரேங்க் ஆகிருக்கும். அப்புறம் காம்படிஷனுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து வாட்ச் டைம் வியூஸ் வந்து அதிகமாக இருக்கும், அது ஆல்ரெடி டாப்பில் இருக்கும். அதே கீவேர்டு வச்சு நம்ம திருப்பியும் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக வந்து ரெஸ்பான்ஸ் இருக்காது, இன்னொன்று வந்து ரேங்க் ஆகாது அதிகபட்சத்தில். அதனால் எப்போதும் நம்ம லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸே ப்ரிஃபர் பண்ணலாம். அதேமாதிரி மந்த்லி ஒரு 50 சர்ச் வால்யூமாச்சு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் டெயில் கீவேர்ட் இருக்குது, ஷார்ட் டெயில் கீவேர்ட் இருக்குது. லாங் டெயில் கீவேர்டு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு பேக் அ கேக் இன் ஓவன், அது மாதிரி ஒரு மோர் தென் 3 வேர்ட்ஸ் இருந்தாலே அது வந்து லாங் டெயில் கீவேர்ட் தான். அதே மாதிரி ஷார்ட் டெயில் கீவேர்டு வந்து வித்தின் ஒரு 3 வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதான் வந்து ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்தீங்கன்னா சாம்சங் மொபைல் ரிவ்யூ, அது மாதிரி பார்க்கும்போது இது ஒரு ஷார்ட் டெயில் கீவேர்ட். ஸோ நம்ம வீடியோக்கு மக்கள் எப்படி சர்ச் பண்ணுறாங்க, லாங் டெயில் கீவேர்ட்ஸ் வச்சு சர்ச் பண்ணுறாங்களா இல்லை ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் வச்சு சர்ச் பண்ணுறாங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனுங்கிறது மக்கள் நம்ம வீடியோ எவ்வளோ பார்க்குறாங்க, கால்வாசி பார்க்குறாங்களா இல்லை ஃபுல்லாக பார்க்குறாங்களா இல்லை பாதி தான் பார்க்குறாங்களா, அதான் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன். எவ்வளோ நம்ம வீடியோ அதிகமாக ஃபுல்லாக பார்க்குறாங்களோ அந்தளவு நமக்கு வந்து ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து SEOக்கு ஹெல்ப் பண்ணும், அது மூலமா நமக்கு வந்து டிராஃபிக் வரும். ஆனால் இன்கேஸ் நம்ம வந்து ஒரு பிகினர் யூடியூபராக இருக்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ வர டிராஃபிக்கும் கம்மியாக தான் இருக்கும், அதனால் வியூஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் நம்ம ரேங்க் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கீவேர்ட்ஸையும் யூடியூப் வீடியோ ஆப்டிமைசேஷன் அந்த ரெண்டுத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணாலே நம்ம டாப்பாக ரேங்க் பண்ணலாம் நம்ம வீடியோவை. இப்போ வீடியோ ஆப்டிமைசேஷனுங்கிற ஒன்றும் இல்லை, நம்ம டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸை வந்து SEO ஃப்ரெண்ட்லியாக எழுதுறது தான் வந்து வீடியோ ஆப்டிமைசேஷன். ஃபஸ்ட்டு டைட்டில் ஏற்கனவே அங்கே கீவேர்ட்ஸில் பார்த்த மாதிரி ஒரு லோ காம்படிட்டிவ் கீவேர்டாக இருக்கணும், அதே மாதிரி சர்ச் வால்யூம் அதிகமாக இருக்கணும். ஹையில் எடுத்தால் நமக்கு தான் இன்னும் ரேங்க் பண்ண கஷ்டமாகும், ஆனால் ஆல்ரெடி நிறைய காம்படிஷன்ஸ் அதில் இருக்குது அந்த கீவேர்டில். ஸோ எப்போதும் லோ காம்படிட்டிவ் கீவேர்டே வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் டைட்டில் ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஹேஷ்டேக்ஸில் வந்து உங்கள் ஹேஷ்டேக்னு போட்டு உங்கள் சேனல் நேம் கொடுக்கலாம், இல்லைனா வந்து உங்கள் கண்டென்ட் இடவோ அது கொடுக்கலாம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் SEOக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 250, மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். 5000க்கும் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், SEOக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் குறைஞ்சது 250 இருக்கணும். அதே மாதிரி அந்த 250 வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது டைட்டிலில் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதே திருப்பி இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூடியூப் அல்காரிதம் என்ன செய்யணும்னா, ஸோ இந்த பர்டிகுலர் கீவேர்டு தான் இவங்க வந்து திருப்பி இங்கே மென்ஷன் பண்ண வராங்க அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் படிக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக, ஆனால் வந்து யூடியூப் அல்காரிதம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கும், நம்மளோட டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து தான் தெரிஞ்சு வச்சுக்கும். ஸோ இது மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது, ஸோ கண்டென்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கும். அதனால் வந்து கீவேர்ட்ஸ் வந்து டைட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது திருப்பி முடிஞ்ச அளவு 3 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக யூஸ் பண்ணிடுறேன் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து யூடியூப் பாலிசி வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனாக பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப்ஸ் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். டைம் ஸ்டாம்ப்ஸ் நான் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மினிட்டுக்கு வந்து இந்த கண்டென்ட் இருக்குது, அது மாதிரி கீழே வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க டைம் ஸ்டாம்ப், இந்த டைமிங் என்னென்ன இருக்குன்ட்டு. அது வந்து எப்படி நமக்கு எஸ்இஓ ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம கொடுக்குற அந்த கீவேர்டு வந்து அந்த டைம் ஸ்டாம்பில் கொடுக்குறது வந்து வேறு யாராச்சும் இன்கேஸ் சர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ வந்து நம்ம டைம் ஸ்டாம்பில் வந்து இந்த டாபிக் இருக்குது அப்படின்னு யூடியூப் வந்து நோட் பண்ணும். ஸோ நோட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட போய் இவங்க அந்த வியூவர் வந்து இந்த கான்செப்ட் தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம வீடியோ வந்து ரீச் பண்ணும். அதுக்காக டைம் ஸ்டாம்ப்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஹேஷ்டேக்ஸ். நம்ம ஏற்கனவே டைட்டில் ஹேஷ்டேக்ஸ் கொடுக்குற மாதிரி இங்கேயும் வந்து கொடுத்துக்கலாம் ஹேஷ்டேக்ஸ் டிஸ்கிரிப்ஷனில். அதுவும் வந்து எஸ்இஓ ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸை நம்ம வீடியோ ரேங்க் பண்ணுறது ஒரு மேஜர் பார்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம எப்போதும் ஒரு ஹை ரேங்கிங் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டேக்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். நம்ம வீடியோ கண்டென்ட் என்ன போகிறோமோ அதுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். இரலவெண்ட்டான டேக்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து யூடியூப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு அக்யூரேட்டான டேக்ஸாக கொடுக்கணும், ரிலவெண்ட்டாக உள்ளதை. அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 டேக் கொடுக்கும்போது நம்ம கண்டென்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கோ அது மாதிரி அதுக்கு சம்மந்தமான கீவேர்ட்ஸ் கொடுக்குறதே பெட்டர். இன்கேஸ் போக நமக்கு வந்து நிறையா கீவேர்ட்ஸ் எனக்கு தெரியல, கொஞ்சம் பேசிக்காக கீவேர்ட்ஸ்லாம் தெரியுது வீடியோ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த டேக்ஸை ஃபஸ்ட்டு 5 டேக்ஸில் கொடுங்க. அதுக்கப்புறம் வர டேக்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போஸ் நம்ம வீடியோ நெக்ஸ்ட்டு வந்து மேலே ரேங்க் பண்ணியாச்சு. ரேங்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோஸ் ரேங்கிங்கில் ஏற்கனவே இருக்கும் ஃபஸ்ட் பேஜ்லன்னு பார்த்தா. அதில் நம்ம வீடியோக்குள்ளே எப்படி ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்ப்நெயில் தான். ஸோ நம்ம தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிரியேட் பண்ணும், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அப்போ தான் ஆடியன்ஸ் வந்து உள்ளார வருவாங்க நம்ம ரேங்க் பண்ணியிருந்தாலும். சிடிஆருங்கிறது அதான் கிளிக் த்ரூ ரேட்டுங்கிறது நம்ம தம்ப்நெயிலை பார்த்துட்டு எத்தனை பேர் உள்ளார என்ட்ரு ஆகிறாங்க, அதாவது வந்து நம்ம தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி எத்தனை பேர் வராங்க, அதான் சிடிஆர் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இம்ப்ரெஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை போய் யூடியூப் வந்து எத்தனை பேருக்கு சஜஷன் பண்ணுது, அதான் வந்து இம்ப்ரெஷன். ஸோ சப்போஸ் நம்ம வேற யாராவது ஒருத்தவங்க ஒரு கண்டென்ட் பார்த்துட்டு இருக்காங்கன்னா கீழே சஜஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க தம்ப்நெயில்ஸ் தான் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். ஸோ அது மாதிரி அந்த இம்ப்ரெஷன் மூலியமாக தம்ப்நெயில்ஸ் எப்படி வருது நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வீடியோ அனலிட்டிக்ஸில் இம்ப்ரெஷன் சிடிஆர் இருக்கும். ஸோ ரெண்டுமே எஸ்இஓவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிடிஆர் வந்து இன்க்ரீஸ் பண்ண நமக்கு வந்து வியூஸ் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான எஸ்இஓ டிப்ஸ் என்னென்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலோட கண்ட்ரி நேம் கொடுக்கணும். சேனலோட கண்ட்ரி நேம் வந்து கொடுக்குறது வந்து யூடியூப் வந்து ஸோ இவங்க தான் இந்த கண்ட்ரி தான் இவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் வந்து டெலிவர் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேனல் டேக்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் வச்சு கொடுக்கணும். நம்ம சேனல் எதை பற்றிங்கிறத தெளிவாக கீவேர்ட்ஸில் மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் அல்கோரிதம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த சேனல் இந்த பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆடியன்ஸ்ட்டை போய் ரீச் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து அபவுட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதலாம். அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம வியூஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கணும். அதே மாதிரி அல்கோரிதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இவங்க சேனல் இதை பற்றி தான்ட்டு. ஸோ அது மாதிரி வந்து ஒரு முக்கியமான கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதலாம் அபவுட் செக்ஷனில். அப்புறம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் நேம் ஒன்று வச்சுருப்போம். ஆனால் அந்த ஃபைல் நேம் தான் வந்து டைட்டிலாக வரும். அது மாதிரி பண்ணால் எஸ்இஓ வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நமக்கு என்ன டைட்டிலாக வரணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ஃபைல் நேமாக சேவ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணுறது. கேப்ஷன் ஆட் பண்ணால் நம்ம பேசுகிற தமிழ்லாம் அதுக்கு எதுக்கு கேப்ஷன்ஸ் அப்படின்னு வச்சா சப்போஸ் நம்ம கொடுக்குற கேப்ஷன்ஸில் வந்து கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ் வந்து வேறு ஏதாவது கண்ட்ரிலையோ இல்லை ரீஜனோ தேடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இங்கிலீஷ் கேப்ஷன்ஸ் இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் அங்கே நம்ம வீடியோ வந்து ரீச் ஆனிச்சுன்னா அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க தேடுற கீவேர்டு வந்து ஆக்சுவலாக பார்த்தா ஒரு ஹை ரேங்கிங் கீவேர்டாவோ அதிகமாக சர்ச் பண்ணுற கீவேர்டாவோ இருக்காது. ஆனால் நம்ம இங்கே கேப்ஷன்ஸ் இருக்குங்கிறனால யூடியூப் வந்து சரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற கண்டென்ட் வந்து இந்த வீடியோவில் இருக்குது, இந்த வீடியோ போய் அவங்கள்ட்ட டெலிவர் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்ம லொக்கேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இப்போ தமிழ்நாடுன்னு கொடுக்கும்போது தமிழ்நாடு தான் அவங்க டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கரெக்டாக டெலிவர் பண்ணும். நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம வந்து வீடியோ ஃபைல் அப்லோட் பண்ணும்போது அதோட நேம் சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி தம்ப்நெயில் நம்ம அப்லோட் பண்ணும்போதும் கஸ்டம் தம்ப்நெயில் அப்லோட் பண்ணும்போதும் நம்ம டைட்டிலில் என்ன நேம் கொடுக்குறோமோ அதே கஸ்டம் தம்ப்நெயில் நேமாக கொடுத்து நம்ம தம்ப்நெயில் பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்து பெட்டராக இருக்கும் எஸ்இஓவில். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம வீடியோ ரேங்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் எஸ்இஓ டூல்ஸ் பற்றி பார்ப்போம்.